முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகணேஷ் சடாசரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சைரான் அற்பவி ஆறுமுகம் மல்லிடும் அனுதனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. நாம் இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 2 நாளாக நீங்கள் வேல்மாறல் பூஜை நம்ம ஏகாம்பரம் குப்பத்தில் சிவசுப்பிரமணிய திருக்கோவில் நடந்த பதிவினை பார்த்துருப்பீங்க. இப்போ மறைமுகமா பல விஷயங்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் நேரில் சொன்னா மட்டும்தான் எனக்கு திருப்தியா இருக்கும். அதனால வேண்டிதான் இந்த பதிவானதை கொடுக்க வந்திருக்கேன். உண்மையாவே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போதுங்க. இந்த பதிவானது முருகன் நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு பேரானந்தமாகவும் இருக்க போதுங்க. சரி, இந்த பேரானந்தம் பல பேருக்கு போய் சென்றடையணும் அப்படின்னா வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நம்ம சேனலானது இயங்கிட்டு இருக்கு. அதனால முருக பக்தராக இருக்கக்கூடிய நீங்கள் முருகனுடைய அற்புதங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஹால் என்ற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போதே பக்கத்தில் ஹை பட்டனையும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பல மக்கள் அடுத்து இந்த பதிவானது சென்றடைங்க. சரி, வாங்க நம்ம நேரம் கடத்தாமல் வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய 12வது முறையான வேல்மாறல் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அது நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்களுக்கு எப்போவுமே நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? அதன்படி நம்ம எங்கள் ஊர் கோவிலில் நீங்கள் வேல்மாறல் பூஜை செய்யணும்க்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக அழைச்சவங்க யார் அப்படின்னா லக்ஷ்மண் தம்பி அப்படின்றவங்களும் அதுக்கப்புறம் ஜெயவேல்ன்ற தம்பி தான். இவங்க 2 பேரால் தான் அந்த கோவிலை முதல்ல எனக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே போய் அங்கே பூஜையானது செய்துட்டு வந்தோம். அதே சமயம் அந்த கோவில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய தயால் மற்றும் சுரேஷ், இவங்க 2 பேரோட ஒத்துழைப்பு மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். கோவிலில் எல்லா வகையான ஆர்கனைஸ்மே அழகாக செய்து கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் வடை பாயசத்தோட சாப்பாடு வந்த மக்கள் எல்லாருமே வயிறார சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா, அம்மா நீங்கள் பாராயணம் செய்யறது எதுவாக இருந்தாலும் கோவிலே நீங்கள் செய்யணும், அது ஐயனுக்கு இன்னும் உருகேற்றும் வகையில் இருக்கும் அப்படின்ற ஒரே வேண்டுகோள் வச்சுட்டாங்க. கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவா இட வசதி இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 100 பேர் தான் கீழே அமர்ற மாதிரி இருந்தது. நிறைய மக்கள் வந்ததுனால பாதி பேர் நின்றுட்டே இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஏன்னா பக்கத்துலேயே பெரிய மண்டபமும் இருக்கு, இருந்தாலும் அவங்க கோவிலுக்குள்ளேயே இந்த பூஜை செய்யணுன்றது அவங்களோட விருப்பமா இருந்தது. சரி, அது முருகனுடைய விருப்பமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் காதுக்குள்ளே நம்ம பாடக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருப்பாருன்னு கூட நினைக்கிறேன். அதனால சிறப்பான முறையில் எல்லா வகையிலுமே ஏற்பாடுகள் அருமையாக செய்திருந்தாங்க. அதனால இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்கிறேன். அதே சமயம் ஹரிகிருஷ்ண ஐயாவுக்குமே பெரிய நன்றி சொல்லணும். பக்தர்கள் அந்த நேரத்துக்கு ரொம்ப வெயில தாக்கத்தோடு இருக்கக்கூடாதுன்றதுனால மோர் ஆகட்டும், பிஸ்கெட் ஆகி, கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் வாங்கிட்டு கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டின மாதிரி இருந்தது. ஐயா சுக்கு காப்பி கிடைக்குமா அப்படின்னு, இதோ ஒரே நிமிஷத்தில் வர வைக்கிறோமா அப்படின்னு வர வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. அவங்க எல்லாருக்கும் எந்த நேரத்தை மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பூஜைன்றது நம்ம சொன்னது போலதான் சாதாரணமாக எடுத்து செய்திட முடியாது. எல்லாருடைய ஒத்துழைப்பின் பேர்ல தான் அந்த பூஜை இந்த அளவுக்கு சிறப்பாக வரும். அதோடு சேர்த்து ஐயனோட அருளும் அங்கே இருக்கணும் அப்படின்றது பரிபூர்ணமாக எங்களால் உணர முடிஞ்சுது. சரிங்க, இப்போ நம்ம பூஜைக்காக வேண்டி எல்லா வகையிலும் ஏற்பாடுகள்லாம் செய்திருந்தோம். அழகான ராஜ அலங்காரத்தில் உடை ஒரு சகோதரி ரேவதி என்ற சகோதரி மூலமாக அழகாக ஏற்பாடு செய்துட்டோம். ஏலக்காமால ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருச்சு. அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் இது எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவு எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சீக்கிரமாக தாங்க கிளம்பணும். எப்படி இருந்தாலும் ஒரு 3.5 மணி நேரம் டிராவல்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். ஏன்னா அங்கே முருகப்பெருமானுக்கு 8 மணிக்கெல்லாம் அபிஷேகமானது ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அப்போ முருகனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தோடு, அதாவது சிவசுப்பிரமணியருக்கு நடக்கும்போதே நம்ம வேலவர் கார்த்திகேயனும் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு அபிஷேகத்தை அவர் பார்த்துருவாரு. ஐயனோடு சேர்ந்து அபிஷேகம் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதனால அதுக்கான முக்கியமான பிளான் பண்ணி தான் நாங்கள் சீக்கிரமாக கிளம்புனதைங்க. ஆனால் என்னமோ தெரியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் நினச்சோ நாங்கள் நினச்சோ அந்த ஒரு விஷயம் நடந்துடாது. ஐயன் நினைத்தால் மட்டுமே தான் முடியும். ஐயன் முழுக்க முழுக்க அது அவருக்காகவே செய்துக்கிட்டாருன்றதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் கேட்டிங்கன்னா அசந்து போவீங்க. இப்போ நாங்கள் 8:30 மணிக்கெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகணும் இல்லையா? போகிறோம். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சீக்கிரம் போகுமே போயிட்டுருக்கோம். கரெக்டாக அங்கே கோவில் ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் ரயில்வே கேட்டு போட்டாச்சு. ட்ரெயின் வரதுக்காக கேட்டு போட்டாச்சு. அந்த எங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தம்பி அக்கா எங்கே வரீங்க, அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா. தம்பி இந்த மாதிரி கேட்டு போட்டாங்க, நாங்கள் கேட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிறோம்ப்பா அப்படின்னா அவருக்கு சுதியே இல்லாத மாதிரி, அப்படியாக்கா அப்படின்னாரு. எனக்கு ஏன் என்னன்னா அப்போ எனக்கு புரியல. என்ன இது எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் திறந்துட்டு போகிறாங்க, நம்ம வேகமாக போயிடலாம், 10 அடி தூரம் தானே கோவில் அப்படின்னாங்களே நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், உடனே கேட் ஓப்பன் பண்ணியாச்சு.
கேட்டு ஓப்பன் பண்ணதும் நாங்கள் போயாச்சு. பக்கத்துலேயே தான் கோவில். இறங்கின கொஞ்ச நேரத்துக்குலாம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் இறங்குறோம், யார் என்ன நாங்கள் அந்த இடம் தெரியாதுல்ல, நமக்கு புதுசு அந்த கோவில் இருக்கக்கூடிய இடம். நம்ம அங்கே போகிறோம், திடீர்னு ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா வந்தது என்னை பார்த்துக்குமா, நீங்கள் தான் வேல்மாறல் பூஜை செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கம்மா அப்படின்னு நம்ம கார்த்திகேயனை என் கையில் வச்சுருக்கேன். அம்மா வாங்க வாங்க வாங்கன்னு என்னை கூப்பிட்றாங்க. அதாவது இந்த பக்கம் நம்ம முருகன் கோவில் நடுவில் ரோடு, இந்த பக்கம் பிள்ளையார் கோவில் போல். நம்ம புதுசுன்றதுனால நமக்கு அங்கே பிள்ளையார் கோவில் இருக்கலாம் நமக்கு தெரியாது. அந்த அம்மா வந்ததுமே நான் வேல் கொண்டுக்கிட்டு நேராக முருகன் கோவிலுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அம்மாலாம் என் கையை பிடிச்சி, இங்கே பிள்ளையார் கோவில் இருக்குமா, இங்கே போயிட்டு தாம்மா நீ அங்கே போகணும் அப்படின்னு அவங்க என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் அபிஷேகம் நடக்குது, வாங்க வாங்கன்னு என்னை கூப்பிட்றாங்க. சரி எது எப்படி இருந்தாலும் பிள்ளையார்கிட்ட முதல்ல நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். வெறும் கையை தான் போகிறோம், ஏன்னா எல்லாமே பேக்கில் இருக்குது. பேக் எல்லாமே கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயாச்சு. அதனால என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அம்மா வந்தாங்க பாருங்கள், எங்கேருந்தா அது வந்தாங்கன்னே எனக்கு தெரியலங்க. அந்த அம்மா கூப்பிட்டு போய், அது பிள்ளையார் ஆசைப்பட்டிருக்காரு, அதாவது நம்ம கார்த்திகேயன் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் போல். ஏன்னா அதெல்லாம் பதிவு எடுக்க முடியல. அம்மா கூட்டு போன உடனே அந்த வேல் கொண்டு போய் அழகாக லாக் பண்ணியிருந்தது. இருந்தாலும் ஐயனுடைய கோவில் கீழே வந்து நம்ம கார்த்திகேயனை கீழே வச்சுட்டேன். உடனே அந்த அம்மா வந்து கற்பூரம் ஏற்றுங்க அப்படின்றாங்க. அதான் என் கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே பேக்கில் இருக்குன்ற. ஆனால் அந்த அம்மாவே பாருங்கள், பூ கொண்டு வந்திருக்காங்க, கற்பூரம் கொண்டு வந்திருக்காங்க. உடனே அவங்க கொண்டு வந்த பூ எடுத்து நம்ம கார்த்திகேயனுக்கு சுற்றி கற்பூரம் ஏற்றி பிள்ளையார மனசார வேண்டிக்கிட்டேன். பிள்ளையாரப்பா எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியணும், எல்லாருக்கும் இறையருள் வந்து முழுமையாக கிடைக்க அருள் புரியணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு. ஏன்னா அந்த அம்மா வரல அப்படின்னா உண்மையாக அங்கே பிள்ளையார் கோவிலில் அங்கே சுற்றி வரதுக்குண்டான வாய்ப்புகள் எதுவுமே அமைஞ்சிருக்காது. அந்த அம்மா என்னை கூப்பிட்டு போய் அங்கே கற்பூரம் ஏற்றி பிள்ளையாரை வணங்கிட்டு அப்படியே சுற்றி வந்து ஆலமரத்துக்கு கீழே நம்ம பாபா இருந்தார், அவரையும் சுற்றிட்டு வெளியே வரேன். உள்ள கோவிலேருந்து அக்கா சீக்கிரம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. என்னடான்னு தெரியலேன்னு அவங்க வேக வேகமாக கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அவ்வளோ அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அதாவது கலச பொடியில் ஆரம்பித்து மஞ்சள் குங்குமம் பஞ்சாமிரதம் எல்லாமே முடிச்சு பால் அபிஷேகம் நடக்க போகுதுங்க. அடுத்த ஒரு நிமிஷம் அந்த அபிஷேகத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் நம்ம கார்த்திகேயனை உள்ளே வச்சாச்சு. அதுக்குன்னு அவ்வளோ வேகமாக போன மாதிரி இருந்தது. அது அபிஷேகம் பார்க்கறதுக்கு உண்மையாக அப்படியே கண் குளிர பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்த ஒரு நிமிஷம் என்ன வேணாலும் நடந்திருக்கோம் இல்லையா. ஏன்னா எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தம்பி சொன்னது என்ன தெரியுமா, அக்கா பெரிய அற்புத அதிசயங்க்கா, கேட்டு போட்டால் குறைஞ்சது அரை மணி நேரம்லாம் 3/4 மணி நேரம் ஆகும், ஆனால் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் அந்த ரயில்வே கேட்டை ஓப்பன் பண்ணாங்கன்றதே எனக்கு அதிசயமாக இருக்குது. நீங்கள் கேட்டில் மாட்டிட்டீங்க அவ்வளோதான் போல் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் ரொம்ப அற்புத அதிசயமாக இருக்குக்கா அப்படின்னாங்க. அப்போ தான் ஒரு நிமிஷம் புரிஞ்சுது, முருகனே தன்னுடைய வேலவராக இருக்கக்கூடிய கார்த்திகேயனை தன் பக்கத்தில் வச்சு அமர்த்தி அபிஷேகத்தை நடத்திக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அப்படின்றது என்னால் உணர முடிஞ்சுது. ஏன்னா பாருங்க, எவ்வளோ அபிஷேகம் முடிஞ்சு பால் செய்கிற நேரத்துக்கு ஐயன் வந்து அங்கே அமர்றாருன்னா எப்படி இருக்கும்னா அப்படியே ஜம்முன்னு இருந்தாருங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, அங்கே சிவசுப்ரமணியன் கையில் வேலோ எதுவுமே இல்லை. ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம வேல் கொண்டு போய் வைக்கிறோம், அந்த நம்ம அங்கே இருக்கக்கூடிய முருகருக்கும் அழகாக அந்த ஆப்டாக இருக்குது பாருங்களேன். இங்கன்னா பாருங்களேன், ஒரு வாட்டி மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, அவருக்குன்னே செய்தா மாதிரி அந்த வேல் அழகாக அப்படியே ஜம்முன்னு அமர்ந்தது. இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சிறப்பான அபிஷேகத்தை அங்கே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் கையில் கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் அலை போல் வந்து பசும்பால் வரும்போதே பாக்கெட்டாக வாங்கிட்டு வராங்க, ஒரு கவரில் கட்டி வாங்கிட்டு வராங்க. வந்தவங்க எல்லாம் அலம்பார ஒரு 200 லிட்டருக்கு மேலேயே பால் வந்து அபிஷேகங்கள் செய்தோம். அப்போ தான் நம்ம வெங்கட்ராம அப்பா வந்து சொல்லியிருந்தாரு, திடீர்னு நம்ம கொண்டு போகிற ஒரு வேலுக்கு இங்கே தான் இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ பால் வந்து விட்டு அபிஷேகம் செய்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுமா, இது முழுக்க முருகனோட அருளால் மட்டுமே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னாரு. அது உண்மையும் கூட தான், எங்களால் அதை அப்புறமா தான் உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நம்ம சிவசுப்ரமணியோட அழகு எல்லாரும் பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க. எல்லா நம்ம பொருட்களெல்லாம் கொண்டு போகும்போது ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, நான் மயில் மாலை செய்து தரேன் சகோதரி அப்படின்னாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்கம்மா, நம்ம ஐயனுக்கு போட்டுருவோம் அப்படின்னு. அவங்க திங்கக்கிழமை மாலை நம்ம வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மான்னு நினச்சேன். ஆனால் திங்கக்கிழமை மாலை வந்து சரியான மழை, எங்கள் ஏரியாவில் சரியான மழைங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களால கொண்டு வந்து இங்கே என் கையில் மயில் மாலை கொடுக்கவே முடியல. ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு வருத்தமாக இருந்தது, ஐயனுக்கு ஏலக்காய் மாலையோடு சேர்த்து மயில் மாலையும் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும், அடடா நம்மளால கொண்டு போக முடியலையே அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் அலங்காரம் முடிஞ்சு இந்த திரையை விளக்குன உடனே மயில் மாலையோடு ஐயன் காட்சி கொடுக்குறாரு.
நீ ஏன் கொண்டு வரலன்னு கஷ்டப்படுற, அதுக்கெல்லாம் இங்கே ஏற்பாடு நடந்திருக்கு, நான் மயில் மாலையோட உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் செஞ்சது கொண்டு வந்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கவலைப்படாதம்மா, அடுத்த வேல்மாறல் பூஜைக்கு நம்ம நீங்கள் கொடுக்கக்கூடிய மயில் மாலையை வந்து பயன்படுத்திப்போம், கவலையே படாதீங்க. ஆனால் இந்த பூஜையிலே பாருங்கள், ஐயன் அழகாக மயில் மாலையோட நமக்கு காட்சி கொடுக்குறாரு. நம்ம நினைக்கிறோம், அது ஐயன் அழகாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக கலசத்தை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ சிறப்பாக பூஜைகள் முடிஞ்சுது. சரி, கலசம் யார் கொடுக்கணும்னு ஒரு 4 பேர் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அதை குலுக்கல் முறையில் போட்டு ஒரு குழந்தை வந்து எடுத்திருந்தாங்க. சகோதரி நம்ம நீண்ட நாள் சப்ஸ்கிரைபரும் கூட, அவங்க பேர் மீனா, அந்த சகோதரி வந்து அங்கே வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப தான் பிள்ளையாக நினைப்பாங்க முருகப்பெருமான. அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நீண்ட நாள் ஆசையும் கூட. அப்படி இருக்கும்போது தான் பேர் வராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு நின்றுட்டே இருந்தாங்க. அந்த குழந்தை வந்தது, டக்குன்னு எடுத்து அந்த பேர் படித்ததுமே மீனான்னு வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவேன். அந்த சகோதரி வந்து கண் கலங்கி ரொம்பவே அழுதுட்டாங்க. எல்லாரும் அவங்களுக்காக ஆசீர்வாதங்கள் செய்திருந்தாங்க. பெரியவங்க எல்லாரும் முருகன் அருளால் நிச்சயமாக அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் பெற்று நம்ம சேனலில் அதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நானும் முருகப்பெருமானிடந்து வேண்டிக்கிறேன். எல்லா பூஜையிலுமே நம்ம வேல்தானம் வந்து செய்துட்ருக்கோம். அதில் இந்த பூஜைக்கும் வேல்தானம் வாங்கி கொடுக்க முடியலையே நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு சகோதரி வந்து அழகாக மடிப்பிச்சை எடுத்து அந்த பணத்தை கொண்டு நம்ம வேல்தானம் வந்து செய்யறதுக்குண்டான வேல்லாம் வாங்கி கொண்டு போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய பாதி மக்களுக்கு வேல்மாறல் பூஜை என்னென்னு தெரியல, வேல் வழிபாடு இதெல்லாம் புதுசாக இருக்கவே ரொம்ப பிரமிப்போடு அழகாக பார்த்து கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை, அந்த வேல் மேலே அவ்வளோ அளவில்லாத ஒரு பற்றோடு வந்து அவ்வளோ பேருமே வந்து எனக்கு வேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிருந்தேன். அந்த வேல் அங்கே இருக்க மக்கள் வரைக்கும் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. ஏதோ ஒரு வகையில் ஒரு வேல்மாறல் பூஜை செய்து பல மக்களுக்கு நம்ம வேல்தானமும் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி வேல்மாறல் புத்தகமும் வந்து கொடுத்துருந்தோம். கொடுக்கும்போது நான் கேட்டிருந்தேன், இந்த பூஜையில் யாரெல்லாம் வேல்மாறலாம் என்னன்னே தெரியாமல் வந்திருக்கீங்க, கை தூக்குங்க அப்படின்போது கண்டிப்பாக நிறைய பேர் கை தூக்கியிருந்தாங்க. சரி, நம்ம செய்யக்கூடிய பூஜையில் பல மக்களுக்கு இந்த பூஜை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை முருகன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லோரும் கண்டிப்பாக வாங்குறது மட்டும் இல்லை, தினமும் வேல்மாறல் படிங்க, வேலுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து சொல்லியிருந்தேன். அது ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சியாக இருந்தது. பூஜையெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிச்சுங்க. ஒரு 3 மணி போல் பூஜை முடிஞ்சுது. அடுத்தபடி ஏதாவது ஒரு கோவில் ஒன்று பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பினா, போகிற வழியில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க வேண்டியது, அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காணி பிள்ளையார் கோவில் வந்து போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் நான். அதுக்கே அந்த நேரம் வந்து எங்களுக்கு சரியாக வரல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு போக முடியாதுன்றதுனால காணி பிள்ளையார் கோவில் வந்து போக முடியல. சரி, நம்ம திருத்தணி நம்ம தணிகை வேலையே பார்த்துருவோம். ஏன்னா நம்ம வந்து வைகாசி விசாக தணிக்கு நம்ம சஷ்டி கவசம்லாம் பாராயணம் செய்தோம். அப்போதுலேருந்து மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. சரி, ஐயன் திரும்பவும் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு, ஏன்னா வேல்மாறல் பாராயணம் செய்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஐயனுடைய கோவிலும் நம்ம படிக்கலன்னா எப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அதனால திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோங்க. மாலை நேரமாக தான் போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமைன்றதுனால, அதுவும் அன்னைக்கு வளர்ப்புற வேற, செவ்வாய்க்கிழமை கூட்டம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் அவ்வளோ நெரிசல் இருக்கிற அளவுக்கு கூட்டம் கிடையாது. மாலை நேரம் வரிசையில் போய் நின்ன உடனே பிரேக் போட்டாச்சு. என்னன்னா ஐயனுக்கு வந்து சாயந்தர நேர அபிஷேகம் வந்து நடந்துட்டு இருப்போல, ஒரு 1/2 மணி நேரம் வந்து பிரேக் போட்டாச்சு. அது நாங்கள் அந்த வரிசையில் தான் நின்றுட்டு இருந்தோம். சரிண்ணா, அப்போவே நம்ம வரிசையில் நிற்கும் போதே நான் வேல்மாறல் வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஐயனை பார்க்க கிட்ட போயாச்சுங்க. அதாவது நம்ம வள்ளியம்மாவை நல்லா கண்குளிர பார்த்தாச்சு. இப்போ அதை அம்மாவை பார்த்த உடனே ஐயனை பார்க்கணும்னு வரும், திரை போட்டாச்சு. ஏன் திரை போட்டாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் அபிஷேகம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் நம்மளை கியூவில் நிற்க வச்சு ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த நேரத்துக்கு ஏன் திரை போட்டாங்கன்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுறாங்களோ என்னமோ அப்படின்றதுனால எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு கேளுங்க, அதுதாங்க அங்கே விஷயமே. இப்போது வள்ளியம்மாவும் பார்த்தாச்சு. எப்போவுமே சரி, இது வரைக்கும் போனால் வள்ளியம்மா பார்ப்போம், முருகப்பெருமானை பார்ப்போம், அப்படியே நம்ம தெய்வனியம்மா பார்க்க வந்துடும். ஆனால் அந்த இடத்துல ஏன் அங்கே பிரேக் போட்ட மாதிரி அந்த திரை போட்டாங்கன்னு தெரியல. இப்போ எல்லாரும் என்ன சொல்றது, ஐயனுடைய கருவறைக்கு முன்பு நாங்கள் நிற்கிறோம். சரியா, நீ கருவறைக்கு முன்பு நிற்கிறோம். அப்படியே நிசப்தமா இருக்கு, யாரும் எதுவுமே சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி நிசப்தமா இருந்தது. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேல அரோகரா கோஷம் போட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய குரல் ஒலிக்குது, நான் அரோகரா சொல்றேன், பின்னாடி எல்லாரும் அரோகரா சொல்றாங்க. அப்போ இதில் என்ன நடக்குது உங்களுக்கு புரியுதுங்களா? ஐயன் நீ எங்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தாலும் சரி, ஏன் எதிர்க்க நீ நின்று நீ சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாருங்க.
ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. என்னென்ன மந்திரங்கள் எல்லாம் சொல்ல முடியுமோ, ஏன்னா கருவறைக்கு முன்பு திருத்தணியில் கருவறைக்கு முன்பு நின்று சொல்லக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது ஐயன் நினைச்சால் மட்டும்தானே கிடைக்கும். ஏன்னா சாமி பார்த்துட்டு அப்படி வந்துடுவோம். ஆனால் 1/4 மணி நேரம் எங்களை அங்கே நிற்க வச்சாச்சு. அந்த 1/4 மணி நேரத்துலையும் எவ்வளோ தூரத்துக்கு அரோகரா கோஷம் போட முடியுமோ அவ்வளவும் சொல்லி ஐயனுடைய மந்திரங்கள் சொல்லி கண் குளிர தரிசனம். அழகான வெள்ளை சாற்றில் இருந்தார். மல்லிப்பூ அழகான அலங்காரம் செய்திருந்தாங்க. வெள்ளி காப்பு வேற அவ்வளோ அழகாக லட்சணமாக கண் குளிர ஐயனை பார்த்துட்டு அப்படியே நம்ம தேவானி அம்மாவை பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஆறுமுகர் சந்நிதி, உற்சவர் சந்நிதி எல்லாமே நல்ல தரிசனம். ஒரு மாலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமையாண்டு பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பும் ஐயன் கொடுத்தாரு. அப்படியே வெளியே வந்ததும் விபூதி கொண்டு போய் நம்ம வேல் இருக்குல்ல, வெளியே பெரிய வேல் இருக்குல்ல, அந்த வேலுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லி அந்த விபூதியானதை கொட்டி அர்ச்சனை செய்துட்டு அதையும் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். ரொம்ப நிறைவாக இருந்தது. அன்றைய ஒரு நாள் பொழுது ஐயனுடைய அருளால் நல்லபடியாக சிறப்பாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். சரின்னு எல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்தபடியாக வர வழியில் ஒரு எங்கள் ரொம்ப நெருங்கிய உறவினரோட ஒரு கல்யாணம். அதனால் அங்கே போயிடுவோம், இதுக்கப்புறம் இந்த தடவை வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. போனது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே நடந்தது. எப்படி நம்ம பழனிமலையில் பூஜை முடிச்சுட்டு நிறைவாக வரும்போது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமாக கறங்க முடியாத ஐயா மாலை கொடுத்தாரோ, அதுக்கு நிகரான ஒரு விஷயம் இங்கே ஒன்று நடந்துருச்சு. கல்யாண நட்சத்திரத்துக்கு போயாச்சுங்க. அங்கே போனதும் என் கணவர் வந்து வண்டி பார்க் பண்ணிட்டு வரேன், நீ முன்னாடி போ அப்படின்னு சொன்னார். நான் கார்லேருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரம் நடந்திருப்பேன். திடீர்னு எங்கள் ஊர்லேருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்களா. அதில் ஒருத்தவங்க வந்து அக்கா எனக்கு திருப்புகழ் புக்கு வேணும், எப்போ கிடைக்கும் என்னெல்லாம் கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், புத்தகம் காலியாகிடுச்சு, அச்சடிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு வாரத்தில் புத்தகம் வந்து சிறப்பாக வந்துடும், அதுக்கப்புறம் நீ வாங்கிப்போமா அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க. அப்போ திடீர்னு என் கூட வந்து நம்ம சுதாமா வந்து வந்துருந்தாங்க, பூஜைக்காக வந்துட்டாங்க. அவங்க என் கூட தான் இருந்தாங்க. திடீர்னு என் கழுத்தை பார்த்துட்டு மயில் டாலர் செயின் எங்கன்னு கேட்டாங்க. தங்க செயினுங்க, என்ன சொல்ல ஒன்று கண்ணையே கண்ணுன்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி அவங்க வந்து செயின் எங்கம்மான்னு கேட்குறாங்க. செயின் வந்து உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. எடுத்து பார்க்குறாங்க, டாலர் காணும். அந்த வேலும் மயிலும் போட்டு டாலரை காணும். இப்படி எடுத்து உதிரி பார்க்குறோம், இந்த ரேக்கெலாம் பார்க்குறோம், காணும். எப்படி இருக்கும், ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. சாய்ப்பா முருகா, என்னையா இது சோதனை, இவ்வளோ நேரம் நான் அந்த பூஜை செய்துட்டு வந்து சந்தோஷத்தில் இருக்கிறேன், இவ்வளோ பெரிய இடி போல என் தலையில் விடுதே, நான் என்ன பண்ணுறது, என்ன அது வந்து பணம் காசு எல்லாத்தையும் தாண்டி ஆசாசியாக வாங்கினது. அது வேலும் மயிலும் போட்ட டாலர் வந்து பாபாவே எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு அந்த டாலர்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் கணவர் ஒருவேளை வண்டியில் விழுந்துருச்சோ என்னமோ, வண்டியில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இப்படி ஓடுறாங்க. நான் இறங்கினால கார்லேருந்து இறங்கின பாருங்க, அங்கே கீழே விழுந்துருக்குங்க அந்த கல்யாண சத்திரம். எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க. ஆனால் அது எல்லாமே எவ்வளோ நேரத்துக்குள்ளே நடந்த விஷயம்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வு தான். அந்த சகோதரி வந்து என்கிட்ட அந்த திருப்புகழ் புத்தகத்தை பற்றி கேட்குறாங்க. உடனே சுதாமாவும் என்னை கவனிச்சுட்டு என்னை கேட்டதுனால மட்டும்தான் அதை சுதாரித்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த டாலர் விழுந்து அந்த இடத்த சொன்னால் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அது கீழே அந்த ஆலு பிளாக் கல் மாதிரி போட்டிருக்காங்க. கல்லுக்கு மேலே விழுந்திருந்தா கண்டிப்பாக அது தகன்னு மின்னி இருக்கும். கண்டிப்பாக எவ்வளோ பேர் அதை என்னை தாண்டி போயிருக்காங்க வந்திருக்காங்க, கண்ணில் பட்டுருக்கும். நல்லா இவ்வளோ பெரிய டாலரில் அது கண்ணில் பட்டிருக்கும். ஆனால் அது விழுந்த இடத்துல தெரியுமா, 2 ஆலு பிளாக் கல்லுக்கும் இடையில அது வந்து இவ்வளோ தூரத்துக்கு நல்ல கேப் இருக்குது. விழுந்ததும் ஃப்ரண்ட் பேஜ் மேலே விழுந்த மாதிரி விழல, பேக் சைடு அது கொஞ்சம் போல் மாதிரி இருக்கும்ல, அந்த டைப்பாக திரும்பி விழுந்திருக்கு. இவ்வளவும் நான் கவனிச்சேன். அந்த 2 கல்லுக்கும் இடையில அப்படி திரும்பி விழுந்துருந்ததுங்க. அதனால தான் யார் கண்ணுக்கும் அது படவே இல்லை. புரியுதுங்களா? நான் இப்படி ஓடுறேன். நான் ஓடி ஒரு வேளை நம்ம காரில் இருக்கான்னு பார்க்கணுன்னு தான் நான் ஓடுறேன். அப்போ என் கண்ணில் படுது. அது ஓடி போய் எடுத்துட்டு முருகா முருகா சாயப்பா நன்றி, என்ன சொல்கிறது, அந்த ஒரு நிமிஷம் என் உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்தது. நகைன்றது வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப ஆசாசியாக ஒரு ரூபாவாக சேர்த்து அப்படி தான் நம்ம வாங்குவோம் இல்லையா. அப்படி வாங்கப்பட்ட அந்த நகையானது வாங்கின நாள்லேருந்து நம்ம வீட்டில் இருக்க சாமி கழுத்தில் தான் போட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் இப்போ எப்போ நம்ம கார்த்திகேயன் வந்தாரோ அவர் கழுத்தில் தான் தொங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொருள் வந்து தொலைய விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி, ஐயனே நீ இட்ட பிச்சையா இது அப்படின்னு முதல் வேலையாக அவருடைய கழுத்துலேயே வந்து நான் போட்டுட்டேன். எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும் கொஞ்சம் கொடுங்க, இது உங்கள் பொருள், நீங்கள் இட்ட பிச்சை இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு கவனிச்சிங்களா. இவ்வளோ காலையிலேருந்து செய்த அந்த சந்தோஷமே ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிருக்கோம். சுதாமாவுக்கு பெரிய நன்றி சொல்ல. ஏன்னா ஒரு நிமிஷம் அவங்க எனக்கு கவனிச்சாங்க, அம்மா எங்கேவா இந்த டாலர் காணும் அப்படின்னு அவங்க கேட்கவே தான் அடுத்த நிமிஷம் எங்களால் உடனே போய் அதை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அங்கே அந்த சகோதரி வந்து எங்கள் திருப்புகழ்னு கேட்டு என்னை ட்ராப் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு தான்.
இதுவும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வேல்மாறல் பூஜை நடந்து வந்ததும் நடந்த ஒரு அற்புதம்னு சொல்வேன். நம்ம கஷ்டப்பட்ட பொருள் என்றைக்கும் அது வந்து நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது இறையருள் கொண்டு வாங்கப்பட்ட ஒரு பொருளும் கூட. அதனால் அது பத்திரமா என் கைக்கு திரும்ப கிடைச்சதுல வந்து பெரிய நன்றி சொல்கிறேன் நான். இது போல் அந்த ஒரு நாள் பயணம் எவ்வளோ தூரத்துக்கு எப்படி கொண்டு வந்து எவ்வளோ சந்தோஷத்தை நிறைவாக கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த வேல்மாறல் பயணமானது இன்னும் பல பல அற்புதங்கள் நமக்காக முருகன் நிகழ்த்த காத்திருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே அந்த ஏன்னா அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒரு அற்புதம் சொல்லுவாங்க. பல தடைகளையும் மீறி இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பல பேருடைய வாழ்க்கையில் முருகன் அற்புதங்கள் நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்காரு. அதே போல் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய தான் இருக்கிறோம். அடுத்த வேல்மாறல் பூஜை எங்கே நடைபெற போது, எந்த தேதியிலன்றதை கூடிய விரைவில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ பதிவாக கொடுக்குறேன்றதை அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, முருகன் அருள் நிறைந்த பதிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மீண்டும் நல்ல ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.